ஷேய் நீதிமானே, நீதி அரசரே, கால் சத்தியம். இப்போ ட்ரெயினுக்கும் அந்த விமான சக்கரத்துக்கும் ரத்த காவு கொடுத்தாச்சு. முக்கால் சத்தியம் தமிழ்நாட்டுக்கார கண்டார வலிமை புரிஞ்சுக்கிடுவான். கேடு கட்ட உரிமை தமிழ்நாட்டுக்காரப்பே கண்டுபிடிச்சிக்கிடுவான். அழகாக இப்போ இதை முடிக்காரு, விமானத்தை முடிக்காரு, எல்லாமே முடிச்சிடுவார். ஆனால் சிதறும் ஏற்கனவே வெளிநாடு பூரா தண்ணியிலே ஓதுங்க. ஆஹா உட்காந்துருக்காரு, தண்ணியிலே ஓது. இப்போ தமிழ்நாடு எப்போயோ கை வைக்க போகிறாரோ, டெல்லி எப்போ கை வைக்க போகிறாரோ, ஊடாலப்பட்ட மாநிலத்தை எப்போ கை வைக்க போகிறாரோ, கணக்கு கரெக்டாக போட்டார். தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கணக்கு போட்டார். தப்பு செஞ்சு வச்சுருக்க அப்படிங்கிற கணக்கு போட்டார். அரசியல்வாதி தான் அவனே சொல்லதான். அரசியல்வாதி காலை ரெண்டு தூக்கி, இந்த நாய்க்குட்டி எப்படி காலை தூக்கும் அந்த மாதிரி தூக்கிட்டே போகிறான். வார்டு வரைக்கும் கிடக்கிறவன் அரசியல்வாதி காலை ரெண்டு தோளில் தூக்கி போட்டு போகிறான். என்னைக்கு ஆப்பு அடிக்க போகிறாரோ அதான் ஆப்பு அடிக்கிறது தான் சொல்ல. அவனே சொல்லல ஆப்புனா என்னன்னு அவனுக்குள்ளே பேதான். ஆப்புனா என்னது, கம்பி பழுக்க வச்சு தின்னு கழிக்கான் குடிக்கான் அப்படியே வச்சு இழுப்பான். கம்பியில் தூக்கி போடுவான், ரெண்டு காலை பழந்து அப்படியே வைப்பான் அப்படிங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் அழகாக கணக்கு பார்த்தோன்னே கணக்கு ஐயா 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 வேமாவை இராணுவத்தை வர சொல்லுங்க, வனரப்படை வர சொல்லுங்க ஐயா, அவ்வளோ மோசம் பண்ணி வச்சுருக்கான். சாப்பாடு உணவு கிடைக்க மாட்டேங்கி, நாங்கள் ஏழை எளிய மக்கள் தான் கேட்கோம் அப்படிங்க. வசதியாக இருக்கிறவன் வீட்டில் சாக்காக விதைச்சி அறுத்து அப்படியே ரசபலமாக சாப்பிடுதான். அப்படியே காய்கறிகள் அப்படியே 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 நல்லா சுளையாக சாப்பிடுதான். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, பன்னிக்கறி அப்படியே வீட்டுகளில் அவன் பொண்டாட்டி மாதிரி பிள்ளை மாதிரி தோலில் போட்டு ரசித்து அப்படி சேரில் உட்காந்து சாப்பிடுதான் ஐயா. நாங்கள் குடிக்க கஞ்சி இல்லாமல் இருக்கோம். பூரா பிடிங்கிட்டானே ஐயா, விவசாயத்தை இடத்த பூரா பிடிங்கிட்டானே. பேப்பரை காட்டி அப்படிங்க மொட்டையும் பேப்பரை காட்டி கோடின்னு பூரா பிடிங்கிட்டானே ஐயா. எங்களுக்கு இப்போ தான் யோசனையே வருது ஐயா, குடும்பமே விவசாயம் பண்ணி சாப்பிடுறது கொடுத்துருக்கீங்களே பூமியில், கடவுளே நாங்கள் தப்பு செஞ்சிட்டோமேனு ஏழை எளிய மக்கள் கேட்கு. நீதிமன்றத்தில் பார்க்க வேண்டாமாப்பா, அம்புட்டும் பிடிங்கிட்டான். மொட்டையும் பேப்பரை விதைச்சி இத்தனை ஏக்கர் எழுதி வாங்கி பிடிங்கி அங்கே என்ன கூத்தடிக்கான்னு பார்க்கணும். கோர்ட்டில் பத்திர பதிவில் பார்க்கணும், வென்ற பார்க்கணும். அடுத்து சார்பாளர் என்னடா எதுக்கடா போடுதான்னு. இப்போ எங்கேயே கேடு கட்ட உரிமைனா கேஸ் நிலுவையில் இருக்குது. அப்போ பயம் இல்லாமல் விற்பனை ஓடுது. என்ன அர்த்தம்? தாண்டா சிவில் கேஸு, பிடிக்கிற புடியில் சிவில் கேஸில் அடிக்கிற அடியில் கரு மட்டி வரும். கவலைப்படாத. அவன் தான் அரசியல்வாதி உட்காந்து நாற்காலி சேரில் உட்காந்து பூரா சட்டத்தை வகுத்து இதுக்கு ஓட்டை இருக்குது, இதில் ஓட்டை இருக்குது, இதில் கண்டுபிடிச்சி வா அப்படின்னு ஏண்டா கட்டார வலிமை பூரா பாலாக்கி வச்சுருக்கான் அரசியல்வாதி கேடு கட்ட குய்மனுங்க. அப்படி ஏடா அவன் பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் நல்லா வாழணும். மக்கள் ஏழை எளிய மக்கள்கிட்ட பிடிங்கி நீ நல்லா இருக்கன்னு வாங்கடா. எல்லா ஏழை எளிய மக்கள்கிட்ட பூரா விவசாயம் பண்ணது பூரா பிடிங்கிட்டான். இந்த இடம் இத்தனை கோடி அதுதான் தரகர் வச்சுருக்கான்ல புரோக்கர், கேடு கட்ட கண்டார ஒளிமை. எப்பா முதல் வந்தவொடனே புரோக்கர், இராணுவ வானரப்பட வந்தவொடனே பட்டியல் போட்டோன்னே தலை புரோக்கர் ஒன்று இருக்கக்கூடாது. அவன் குடும்பத்தை சேர்த்து இழுத்து தரன்னு இழுத்து அடி தருமடி கொடுக்கணும். கண்டார ஒளிமனை போட்டாச்சுப்பா கணக்கு. வீல் விமானம், ட்ரெயின் வீல் ரத்த காவு கொடுத்தாச்சு. டயரில் முக்கால்